துவங்க உள்ள நிலையில் வனத்துறை சார்பில் தீ தடுப்பு விழிப்புணர்வு முகாம். வனப்பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டால் அதனை எவ்வாறு அணைப்பது என தத்ரூபமாக செய்து காட்டிய வனத்துறை ஊழியர்கள். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வனச்சரக அலுவலகத்தில் கோடைக்காலம் துவங்க உள்ள நிலையில் வனப்பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டால் அதனை எவ்வாறு அணைப்பது குறித்த தீ தடுப்பு விழிப்புணர்வு முகாம் மற்றும் தீயை தடுப்பது குறித்த திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் ஈரோடு வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட வனச்சரகங்களைச் சேர்ந்த வனச்சரகர்கள், வனவர், வனக்காவலர், வேட்டை தடுப்பு காவலர் என வனக்குழுவைச் சேர்ந்த பொதுமக்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அந்தியூர் தீயணைப்புத்துறை வீரர்கள் சார்பில் தீ எவ்வாறு ஏற்படுகின்றது, அதனை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என செயல் விளக்கம் அளித்தனர். தொடர்ந்து வனப்பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டால் அதை எவ்வாறு அணைப்பது குறித்த வேட்டை தடுப்பு காவலர்கள் தத்ரூபமாக செய்து காட்டினர். கோடைக்காலம் துவங்க உள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். வெட்டி அந்த பக்கம் மேற்கொண்டு அந்த பக்கம் பரகாத மாதிரி வெட்டி துணி போர்வை அந்த மாதிரி மூலியமா இதை அடிக்கிறப்ப பக்கத்து விவசாயம் கிடையாது. இந்த மாதிரி இப்ப ஒரு எப்படி அணைக்கிறது காட்டுறாருலங்க, இது என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கங்க. இப்படி நீங்க போட்டீங்கன்னா தெரியுமா, இந்த அளவுக்கு வடிச்சட்டி கவுஞ்சு கீழே அடுப்புல இருக்கிற அந்த பிளேம்ல மேல பட்டு எண்ணெய் பட்டு போவாங்க. இந்த மாதிரி போடக்கூடாது. ஆப்போசிட் போடுங்க, இந்த பொசிஷனுக்கு போடுவாங்க. யாராவது வாங்க, நீங்க வாங்க சார். ஒண்ணு போட்டு நாங்க இருக்க வாங்க சார், வாங்க வாங்க சார், யாருக்கு வாங்க. சூப்பர், எல்லாம் கைதட்டலாமே. நன்றி நன்றி நன்றி. அவ்வளவுதான். பண்ணுவாங்க. ஆனா டியூப் நல்ல டியூப் வாங்கி போடுவோம். 6 மாசம் மாத்தணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ரெண்டாவது சிலிண்டர் படுக்கு போட்டு எரிக்க போடுவாங்க. சுடுதண்ணி வச்சு மாத்தி விட்டுருவாங்க. முக்கியமா அந்த ஃபயர் ஆகிறது முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த ரெகுலேட்டர் அப்படியே ஒரு கயிற்று போடுறப்ப அப்படியே மேல இருக்கிற கயிறு மூலியமா அப்படியே பூ வைக்குவாங்க.